பிரியமானவர்களே, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரேன். எங்க வீட்டில் நாங்கள் 5 பேர். எங்க அப்பா பாஸ்டர், கடந்த நவம்பர் மாதம் மகிமையில் பிரவேசித்தார்கள். கேரளாவை சார்ந்தவங்க. கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. எங்க அப்பா நேம் தான் பாஸ்டர் ஜாய்சன். எங்க அப்பா உங்களுக்கு தெரியாவிட்டால் எங்க அப்பா எழுதின பாட்டு உங்களுக்கு நிச்சயமா தெரியாம இருக்காது. எங்க அப்பா எழுதின சாங் தான் ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே. ஊழியத்தின் ஆரம்ப வேளை. நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரேன். எங்க அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா எனக்கு ஃபீவர் மாதிரி இருக்குமா, எனக்கு காய்ச்சல் அடிக்குதுமா அப்படிங்கிறேன். அம்மா சொல்றாங்க, சரிப்பா நீ போய் படுத்துக்கோ அப்படின்னாங்க. போய் படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் எழும்புறேன். என்னால் எழும்ப முடியல, பெட்ல இருந்து எழும்ப முடியல. வீட்டில் நினைச்சாங்க ஃபீவர் ஜாஸ்தியானதுனால இவனுக்கு எழும்ப முடியல அப்படின்னு நினைச்சாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, பெட்ல இருந்து என்னால் அசையக்கூட முடியல. என்னுடைய சரீரத்தின் நிலைமை ரொம்ப பரிதாபமாய் போனது. என் கை கால்கள் எல்லாம் அப்படி சூம்பி போக துவங்கி விட்டது, அப்படி லீனாக துவங்கி விட்டது, செயலிட்டு போக துவங்கி விட்டது. அப்போ கொஞ்சம் பேர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இது போலியோ அட்டாக் அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இல்ல இது ஆர்த்திட்டிஸ் ப்ராப்ளம், இந்த பையனை ரொம்ப சிவியரா இது பாதிச்சிருக்கு, இதுக்கு மெடிசின்ஸ் கிடையாது, இந்த பையன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஊழியத்தின் ஆரம்ப வேளை ரொம்ப கடினமான வேளை. இந்த செய்தி கேள்விப்பட்டு அநேகர் பரிதாபப்பட்டார்கள். இன்னும் அநேகர் பரியாசம் பண்ணினாங்க. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தானே, அவன் பையனுக்கு வந்து நிலைமையை பார்த்தியான்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் முதுகில் ஏதாவது பூச்சியோ எறும்போ கடிச்சதுன்னு அம்மான்னு கத்துவேன். எங்க அம்மா என்ன அப்படி திருப்பி போட்டு அதை தட்டி விடுவாங்க. கை கால்கள் எல்லாம் செயலற்றவனாய் 16 நாட்கள் அந்த படுக்கையில் நான் கிடந்தேன். இந்த செய்தி கேள்விப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, விசுவாசிங்க, சொந்தக்காரங்க, உறவினர்கள், தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்தாங்க. எதுக்கு தெரியுமா? என்ன கடைசியா பார்த்துட்டு போக. என்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டது. 16வது நாள் கலங்கின கண்களோடு இரவு என் தகப்பனார் என் பக்கத்தில் வந்தார். என் படுக்கை அருகே முழங்காப்படியிட்டார். ஏன் அப்படி வந்தார் தெரியுமா? அவருக்கு அடுத்த நாள் ஒரு கன்வென்ஷன்ல செய்தி கொடுக்கணும். வார்த்தைக்காய் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வார்த்தை அவர்கள் பிடித்து கொண்டு கலங்கின கண்களோடு என் பக்கத்தில் வந்து முழங்காப்படியிட்டார்கள். முழங்காப்படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து இப்படி சொன்னாங்க, ஆண்டவரே, நாளைக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போக போறேன், இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக போறேன். அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் நீர் பரிகாரின்னு சொல்ல போறேன், நீர் சுகம் தருகிற தேவன் சொல்ல போறேன், நீர் யெகோவா ராஃபான்னு சொல்ல போறேன். அப்படி நான் சொல்லும் போது அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தன் எழும்பி, கர்த்தர் பரிகாரி, கர்த்தர் நல்ல சுகம் தருகிற தேவன் சொல்றியே, உன் வீட்டுல இருக்கிறவனுக்கு இன்னும் சுகம் கிடைக்கலையே, உன் வீட்டுல இருக்கிறவனுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலையே, இப்படி யாராவது கேட்டாங்கன்னா, உம்முடைய நாமம் அல்லவா தூஷிக்கப்படும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சொல்லி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி என் பக்கத்திலே முழங்காப்படியிட்டு கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். இயேசுவின் நாமத்திலே மனத்தாழ்மையா சொல்றேன், அவங்க கண்களிலிருந்து கண்ணீர் துளி கீழே விழுந்த மாத்திரத்தில் 16 நாட்கள் அசைவுட்டு கிடந்த நான் எழுந்து முழங்காற்படியிட என் தகப்பன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? எல்லா கண்களும் என்னுடைய முடிவை காண வந்தன, எல்லா கண்களும். ஆனா அந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நேற்று கர்த்தர் நடத்தின பாதையை நினைத்தால் எப்படி பாடாமல் இருக்க முடியும்? ஆமென். கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்தது மாத்திரமல்ல, என் மூலமாய் கர்த்தர் இந்த பாடலை கொடுத்து அநேகருக்கு ஆறுதலை வைத்தார். நேற்றைய பாடுகள் இன்று என்னை பாட வைத்தது உண்மையானா, இன்று கர்த்தர் நடத்துகிற பாடுகளின் பாதை நாளை உன்னையும் பாட வைக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.